எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு எப்போது வேலை கிடைக்கும், எப்போது வேலை பறிபோகும். அதாவது ஒரு மனிதனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் அல்லது எப்போ வேலையை விட்டு வெளியேறுவார் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாருமே இதை பற்றி வீடியோஸ் போடல. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, குழந்தை பிறப்பு, ரிலேஷன்ஷிப்பு, படிப்பு, தொழில், அதுக்கப்புறம் திருமணம், இதை பற்றி ஆயுள் எல்லாத்தையும் பற்றியும் தெளிவான விளக்கத்தோடு வீடியோ போடணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை இந்த வீடியோ மூலிமா நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். இந்த உதாரண ஜாதகங்கள் எல்லாமே டெஸ்ட் பண்ணப்பட்டு அந்த ஜாதகத்தை இதெல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை தான் நான் இங்கே வெளியிடுறேன். இது சும்மா உதாரணத்துக்காக வெளியிடலை, உண்மையான ஜாதகம். அதனால தான் டேட் ஆஃப் பர்த்தே இதில் போட்டிருக்கேன். எப்போ அவங்க பிறந்திருக்காங்க, எப்போ அவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு, எப்போ இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு, எப்போ இவருக்கு வேலை கிடச்சிச்சு அப்படிங்கிறது டீட்டெயிலில் பின் பாயிண்ட்டாக நான் கேட்டுட்டு தான் உங்களுக்கு இந்த பதிவுகள் போடுறேன். எதுவுமே போலியான பதிவுகள் கிடையாது. எல்லாமே டெஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவில் இந்த பதிவுகளை போடுறேன். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் கிடைச்சதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் பதிவாக போடுறேன். அதனால் இதை போலியானதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது டைம் பாஸ்க்காக நான் பண்ணுறது கிடையாது. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி அது கரெக்டான கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் இந்த டீட்டெயில்ஸே நான் போடுறேன். இதை நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை தான் இந்த வீடியோவில் நான் போடுறேன். இதை உங்கள் ஜாதத்தையும் இந்த நான் சொல்லக்கூடிய விதிகளை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 90% மேலேயே கரெக்டாக அப்ளை ஆகும். கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால் இந்த விதிகளை உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து அது கரெக்டாக வருதா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ வேலை கிடைப்பதற்கான விதிகள். ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா எந்த டைமில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நான் தசா புத்தியை பற்றி பேசவே இல்லை. இதில் நான் பேசக்கூடிய டாபிக் எல்லாமே கோச்சாரத்தை வச்சு நிர்ணயிக்கக்கூடிய பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். தசா புத்திங்கிற கான்செப்டே இதில் வரல. இதில் ஒருத்தருக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னா கோச்சார சனி. கோச்சாரம் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைச்ச டைமில் இருக்கக்கூடிய நிலவரம், கிரக நிலவரம். பிறந்த கால சனி அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி. ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியும் கோச்சாரத்தில், அதாவது அந்த வேலை கிடைக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய சனியும் ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளும்போது அவருக்கு வேலை கிடைக்குது. அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனி இருக்குது, கோச்சாரத்தில் சனி இருக்குது. இந்த ரெண்டுமே ஒரே டிகிரியில் எப்போ ட்ராவல் ஆகுதோ அப்போ தான் ஒரு மனிதனுக்கு வேலை கிடைக்குது. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெண் ஜாதகம். இவங்க பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா 21 டிசம்பர் 1979. இவங்களுக்கு எப்போ வேலை கிடச்சிச்சு அப்படின்னா 30 நவம்பர் 2002 வேலை கிடச்சிருக்கு. இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இவங்களுக்கு பிறந்த கால சனி பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருப்பேன். அதாவது பிறந்த கால கிரகங்களை இந்த கட்டத்துக்கு உள்ளே போட்டிருப்பேன். கோச்சார கிரகங்களை இந்த கட்டத்துக்கு வெளியில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இங்கே இடம் இல்லாதனால எந்த கிரகத்தை கன்சிடர் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் நான் டிகிரியோடு விளக்கியிருக்கேன். இப்போ இந்த பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அதில் சனி பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்குது. 3 டிகிரியில் சனி இருக்குது. பிறந்த கால சனி, பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தில் இருக்கக்கூடிய சனி 3 டிகிரியில் இருக்குது. கோச்சாரத்தில் சனி அதே 3 டிகிரியில் எப்போ வருதோ அப்போ தான் இவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. இவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா 21 டிசம்பர் 1979. கன்னி ராசியில் சனி இருக்குது. கோச்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா 30 நவம்பர் 2002 இந்த பெண்ணுக்கு வேலை கிடச்சிருக்கு. அது அந்த கோச்சார நிலவரத்தை பார்த்தீங்க அப்படின்னா சனி மிதுன ராசியில் இருக்குது. மிதுன ராசியில் சனி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மிதுன ராசியில் சனி 3 டிகிரியில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பிறந்த கால ஜாதகத்தில் சனி பார்த்தீங்கன்னா 3 டிகிரியில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் நெருங்கி வரும்போது தான் இவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சனி மிதுனத்தில் இருக்குது, இந்த சனி கன்னியில் இருக்குது. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, சனி எந்த இடத்துலனாலும் இருக்கலாம், தப்பு இல்லை. உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் சனி ஒரு இடத்துல இருக்கலாம். கோச்சார நிலவரப்படி சனி வேற ஒரு இடத்துல இருக்கலாம் கோச்சாரப்படி. இப்போ உங்களுக்கு 21/12/79 சனி கன்னியில் இருக்குது. கோச்சாரம் அப்படி எந்த நாளினுடைய கோச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நவம்பர் 2002 கோச்சாரத்தில் சனி மிதுனத்தில் இருக்குது. அப்போ சனி வேறு இடத்துல இருந்தாலுமே இந்த 2 சனியும் ஒரே டிகிரியில் எப்போ வருதோ அப்போ தான் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. இது நிரூபிக்கப்பட்டு அவங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ண ஒரு ஜாதகம். அவங்க சொன்ன வேலை கிடைச்ச நாளை அவங்க சொன்னதை இங்கே என்ட்ரி பண்ணி உங்களுக்காக நிரூபித்து காட்டிகிட்ருக்கேன் நான். இதை உங்கள் ஜாதகத்துலையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்போ வேலை கிடச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க. எப்போ வேலை கிடச்சிச்சோ அந்த நாளினுடைய கோச்சாரத்தை போட்டு பாருங்கள்.
2 சனியும் ஒரே டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து முதல் பாயிண்ட்டு. கோச்சார சனியும் பிறந்த கால சனியும் ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளும்போது ஒரு மனிதனுக்கு வந்து வேலை கிடைக்குது. அடுத்து 2வது பாயிண்ட் வந்து இன்னொரு வகையிலையும் ஒரு மனிதனுக்கு வந்து வேலை கிடைக்கும். அது எப்படி அப்படின்னா, கோச்சார சனியும் பிறந்த கால ராகு கேதுவும் கனெக்ட் ஆனால் வேலை கிடைக்கும். அல்லது கோச்சார ராகு கேது பிறந்த கால சனியோட கனெக்ட் ஆகும்போதும் வேலை கிடைக்கும். அதாவது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது பிறந்த கால சனியை தொடர்பு கொண்டாலும், அல்லது கோச்சார சனி வந்து, அதாவது 2 விதமாக வந்து பார்த்துக்கோங்க. கோச்சார சனியாக இருந்தால் பிறந்த கால ராகு கேது தொடரணும், கோச்சார ராகு கேதுவாக இருந்தால் பிறந்த கால சனியை வந்து தொடர்பு கொள்ளணும். ஒரே டிகிரியில் எப்போ தொடர்பு கொள்ளுதோ அப்போ தான் ஒரு மனிதனுக்கு வந்து வேலை கிடைக்குது. இதுவும் நிரூபிக்கப்பட்டது தான். ஆனால் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோச்சார சனியும் பிறந்த கால ராகு கேதுவும் ஒரே ராசியில் வந்து ஒரே டிகிரியில் தொடர்பு கொண்டால் மட்டும்தான் இந்த வேலை வந்து கிடைக்குது. வேறு ராசியில் ராகு கேது இருந்து வேறு ராசியில் சனி இருந்து தொடர்பு கொண்டால் அந்த வேலை வந்து கிடைக்கல. அதை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இதை வந்து இந்த உதாரண ஜாதகத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இவர் பிறந்தது பார்த்தீங்க, இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 5 ஏப்ரல் 1998. வேலை கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்ச் 2024 அமெரிக்காவில் வந்து இவருக்கு வேலை கிடச்சிருக்கு. இப்போ இவர் பிறந்த கால கிரக நிலவரங்கள் வந்து கட்டத்துக்குள்ளே போட்டிருப்பேன், கோச்சார கிரக நிலவரங்களை கட்டத்துக்கு வெளியில் வந்து போட்டிருப்பேன். முக்கியமான கவனிக்க வேண்டிய கிரகங்களை மட்டும் டிகிரி வேஸில் வந்து நான் போட்டிருப்பேன். இப்போ இதில் எனக்கு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்க பிறந்த கால ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கேது வந்து கும்பராசியில் இருக்குது. கேது வந்து பிறந்த கால ஜாதகத்தில் கும்பராசியில் 16 டிகிரியில் இருக்குது. அதே மாதிரி வந்து கோச்சாரத்தில் 5 மார்ச் 2024 ஒரு 3 மாதம் முன்னாடி தான் அவருக்கு வேலை கிடச்சிருக்கு அமெரிக்காவில். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்க அப்படின்னா 16 டிகிரி வரும்போது இவருக்கு வேலை கிடச்சிருக்கு. அதாவது ஜாதகத்தில் வந்து கேது 16 டிகிரியில் இருக்குது, கோச்சாரத்தில் வந்து சனி 16 டிகிரிக்கு வரும்போது இந்த ஜாதகருக்கு வந்து வேலை கிடைத்தது. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோச்சார கேதுவும் பிறந்த கால கேதுவும் கோச்சார சனியும் கும்பராசியிலிருந்து ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளும்போது மட்டும்தான் இந்த வேலை கிடச்சிருக்கு. இதுவே கோச்சார கேது வந்து கும்பத்தில் இருக்குது, கோச்சார சனி வந்து மீனத்தில் இருக்குது, அது ஒரே டிகிரியில் ட்ராவல் ஆகும்போது வேலை கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகத்துக்குரியது தான். கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ராசியில் வந்து ராகு கேதுவோ சனியோ வந்து ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பான முறையில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகம் வந்து நிரூபிக்குது. அப்போ முதல் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சார சனியும் பிறந்த கால சனியும் ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளும்போது வேலை கிடச்சிருக்கு. ஆனால் வேறு ராசியில் சனி இருக்குது. அது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ எந்த ராசியில் சனி இருந்தாலும் கோச்சாரத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியோடு தொடர்பு கொள்ளும்போது ஒரே டிகிரியில் கண்டிப்பாக வேலை கிடைக்குது. அதே மாதிரி பிறந்த கால ஜாதகத்தில் ராகு கேது இருந்தாலோ அல்லது சனி இருந்தாலோ கோச்சார சனியோ கோச்சார ராகு கேதுவோ அதே ராசியில் வந்து ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளும்போது மட்டும்தான் வேலை கிடைக்குது. வேறு ராசியில் இருந்து ராகு கேது ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளும்போது வேலை கிடைக்கல. ஒரே ராசியில் இங்கே சனியும் இருக்குது கோச்சாரத்தில், அதே ராசியில் கேதுவும் வந்து இருக்குது. அது ஒரே டிகிரியில் நெருங்கும்போது இவருக்கு வேலை கிடைக்கப்பட்டது. அப்போ வேலை கிடைக்கிறதுக்கு 2 விஷயந்தான். கோச்சார சனியும் பிறந்த கால சனியும் ஒரே டிகிரியில் தொடர்பு கொண்டால் வேலை கிடைக்கும். கோச்சார சனியும் பிறந்த கால ராகு கேது அல்லது கோச்சார ராகு கேது பிறந்த கால சனி, இந்த 2மே பார்த்தீங்கன்னா ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளணும். ஒரே ராசியிலேருந்து ஒரே டிகிரியில் தொடர்பு கொண்டால் வேலை கிடைக்குது. இந்த 2 பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். தப்புனா நிரூபித்து காட்டுங்க. அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக வரும். ஏன்னா இது நிரூபிக்கப்பட்ட ஜாதகம் தான் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து வேலை பறிபோவதற்கான விதிகள். ஒருத்தருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு இந்த விஷயத்தை வந்து நான் சொன்னேன். ஒருத்தருக்கு வந்து வேலையை விட்டு வெளியேறாரு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி கிரக நிலவரம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, கோச்சார சனி வந்து பிறந்த கால குருவை தொடர்பு கொள்ளும்போது அல்லது கோச்சார குரு வந்து பிறந்த கால சனியை வந்து தொடர்பு கொள்ளும்போது ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தர் வேலையை வந்து இழக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து சனி இருக்குது. அதாவது பிறந்த காலத்தில் வந்து சனி வந்து இப்போ இங்கே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சனி வந்து கன்னிராசியில் இருக்குது இந்த ஜாதகப்படி. கோச்சாரத்தில் குரு வந்து கடகராசியில் இருக்குது. இப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சனி 3 டிகிரியில் இருக்குல்ல, குரு எப்போ 3 டிகிரிக்கு வருதோ அப்போ வந்து ஒரு வேலை வந்து இழந்துருவாருன்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வேலை கிடைக்கிறதுக்கு வந்து பிறந்த கால சனியும் கோச்சார சனியும் ஒரே டிகிரியில் தொடர்பு கொண்டால் வேலை கிடைக்கும். பிறந்த கால ராகு கேதுவோட கோச்சார சனி ஒரே டிகிரியில் தொடர்பு கொண்டால் வேலை கிடைக்கும். ஆனால் ஒரே ராசியில் தொடர்பு கொள்ளணும் வேலை கிடைக்கிறதுக்கு. வேலை இழக்கிறதுக்கு என்ன விதி அப்படின்னா, கோச்சார குரு
ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியோட தொடர்பு கொள்ளும்போது, ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளும்போது, வேறு ராசியில் கூட இருக்கலாம். கோச்சார் குரு வந்து வேறு ராசியில் கூட இருக்கலாம். ஆனால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியோட அது ஒரே டிகிரியில் தொடர்பு கொண்டாலோ, அல்லது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியோட கோச்சார சனி ஒரே டிகிரியில் தொடர்பு கொண்டாலோ இவர் வந்து வேலை இழப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் எல்லா நேரத்துலையும் தொடர்பு கொள்ளும்போது வேலை இழப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் வந்து மாறுபடும். தசாபுத்தி வந்து வலுவாக இருக்க பட்சத்தில் வேலை இழக்க மாட்டார். தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா சனியும் அதாவது கோச்சார சனியும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிறந்தகால குருவும் ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளும்போது அவர் வேலை இழந்துருவார். இதுவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதுக்கு உதாரண ஜாதி இருக்குது, இங்கே போடுறதுக்கு இடம் இல்லாதனால நான் இதில் போடலை. அதனால் வந்து சனி குருவோட தொடர்பு கொள்ளும்போது, ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தர் வந்து வேலை இழக்கிறாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சிலர் வந்து வேலை இழந்துட்டு வேற ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அவங்க தசாபுத்தி நல்லா இருக்கும்போது இந்த வேலை இழக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். என் பேச்சை கேட்க வேண்டாம். நீங்கள் வேலை கிடச்சிருக்கும்ல, அந்த வேலை கிடச்ச டேட்டையும் உங்கள் ஜாதகத்தையும் பொருத்தி பாருங்கள். ரெண்டு சனியும் ஒரே டிகிரியில் வரும்போது கண்டிப்பாக வேலை கிடச்சிருக்கும். அல்லது ராகுக்கு அது வந்து சனியோட தொடர்பு கொள்ளும்போது வேலை கிடைத்திருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேலை எப்போ போயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குரு வந்து சனியோட தொடர்பு கொள்ளும்போது அல்லது சனி வந்து குருவோட தொடர்பு கொள்ளும்போது ஒரே டிகிரியில் தொடர்பு கொள்ளும்போது வேலை இழந்திருப்பீங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் இது கன்ஃபார்மாக நடக்குமா அப்படின்னா தசாபுத்தியை பொறுத்து நடக்காமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நடந்த சம்பவத்தை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த என்னால் முடியும். நான் வந்து ஒரு 10 ஜாதகத்தை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் இதை வந்து போடுறேன். நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை மட்டும்தான் நான் வந்து தெரிவிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.